காலை வணக்கம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான்னு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. பெருசில் இப்போ வந்து இனிக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த மாதிரி குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெரிய உப்பு போட்டுக்கலாம். பெரிய உப்பு ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் வரும். அதனால தான் ஃபஸ்ட்டே தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். தோல் நீக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது கட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாமா. பூண்டு வந்து இப்படி இந்த தோலோடவே தட்டிக்குங்க நண்பர்களே. தோலோட தட்டிக்குங்க. இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கூட தட்டிக்கலாம். ஓகே, தட்டிக்கோங்க. தோலோடவே போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. வந்து இப்படி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சாச்சு, சிம்மில் வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்களா. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்து இடித்து வச்சுருந்த பூண்டு, இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நண்பர்களே. கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா தண்ணியை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. சரிங்களா. தண்ணியோடு போட்டுறாதீங்க. அடுப்பை சிம்மிடியாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க நண்பர்களே. இது பாருங்கள், சும்மா கொஞ்சம் ஒரு 1/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் மறுபடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா நண்பர்களே. இது சக்தி மிளகாய்த்தூள். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உப்பில் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருந்தோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நண்பர்களே. சும்மா கிளறி விட வேண்டாம், உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு வச்சிடலாங்களா. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அடிக்கடி இப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு இப்படி இப்படி கிளறிடாதீங்க, லைட்டாக. பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு கூட உடையாமல் வந்திருக்குது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நண்பர்களே. ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குனா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.